तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் பிறக்க போகுது. ஜனவரி மாதம் முதல் மாதமும் தொடங்கும். எல்லோருக்கும் இந்த வருஷமும் இந்த மாதமும் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிரக பயிற்சி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சூரியன் பயிற்சி 2025 ஜனவரி 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பயிற்சி நடக்குது. அடுத்தது புதன் பயிற்சி 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியிலும், ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசியிலும் புதன் நுழைகிறாரு. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது செவ்வாய் பயிற்சி. ஜனவரி 21ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி நிகழுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சுக்கிரன் பயிற்சி. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் நுழைகிறாரு. அந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான யோகங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, புத ஆதித்ய ராஜயோகம், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையிறதுனால அமோக பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும்பொழுது மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் இணைவதால் சிலருக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். அடுத்தது திரிகிரகி யோகம். 2025 ஜனவரி 28ஆம் தேதி சூரியன், சந்திரன் மற்றும் புதன் மகர ராசியில் இணைவதால் உண்டாகும் யோகம்தான் இந்த திரிகிர யோகம். இந்த ஜனவரி மாதத்தில் சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் இருப்பாங்க. ஜனவரி மாத ராசி பலன்கள். கும்பராசியை பற்றி நாம் 2025ஆம் ஆண்டு பார்க்க போகிறோம். சனியை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக காண்பீங்க. தெய்வ வழிபாட்டால் நாட்டம் அதிகரிக்கும். தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்ய தொடங்குவீங்க. பெற்றோருடன் இணக்கமான உறவு உண்டாக தொடங்கும். அடுத்தது குடும்பத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். பெரியோர்களின் தொடர்பு உண்டாகி உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நெடுநாளாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதையில் இருந்து இப்போது நீங்கள் விடுபடும் நேரம் வந்துவிட்டது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானம் நிரந்தரமாக வர வழிவகுத்து கொள்வீங்க. மறைமுக கலைகளான ஆழ்மன தியானம் போன்றவற்றை சுயமாக கற்று தேர்ந்து அடுத்தவங்களுக்கும் கற்றுத்தருவீங்க. சகோதர சகோதரிகளின் குறைகளை பெருசுப்படுத்த மாட்டீங்க. மேலும் முன்பு உங்களை ஏமாற்றியவங்களையும் இந்த காலகட்டத்தில் மன்னித்துவிடும் வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது
ஆரோக்கியம் நல்லா மாறுதல்கள் ஏற்படும். மருந்து மாத்திரைகளுக்கான செலவு குறையும். பொருளாதாரம் அதை பற்றி பார்க்கும்போது தனாதிபதி குரு சஞ்சாரத்தினால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனை குறையும். அடுத்தவங்களின் உதவி பெற்று நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த வீட்டு வேலைகள் நிறைவடையும். அடுத்தது உத்தியோகஸ்தர்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுதே உயர் அதிகாரிகளின் ஆதரவை உறுதுணையாக கொண்டு உங்கள் பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீங்க. சக பணியாளர்களின் பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். உங்கள் அன்றாட பணிகளில் சிறு குறையும் நேராமல் மிகுந்த அக்கறை செலுத்தி வருவதே மிகவும் அவசியம். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருளாதார நிலையில் பற்றாக்குறை நேர இடமில்லை. சிக்கன நடவடிக்கையின் மூலம் ஓரளவு சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரிகளுக்கு கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தால் மனநிறைவுக்கு குறைவு இருக்காது. வியாபாரம் லாபகரமாகவே நடைபெற்று வரும். நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று வியாபாரத்திலும் வளர்ச்சியை காண்பது அவசியமாகும். அதே நேரத்தில் அவங்கள திருப்தியடைய செய்யும் வகையில் தரமான பொருள்களை கொள்முதல் செய்து வைப்பது வியாபாரத்தை பெருக்க உதவும். தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறதன் மூலம் கடன் வாங்கும் அவசியம் ஏற்படாமலே தவிர்க்கலாம். ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுவதன் மூலம் தொழிலில் படிப்படியாக முன்னேற்றமான போக்கை காணலாம். அடுத்தது பெண்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடும். தள்ளி போய் வந்த திருமணம் திடீரென்ற முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறக்கூடும். உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை உள்ளதால் கவனமாக இருந்து வருவது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம். வேலை நிமித்தம் ஒரு குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகும். அரசியல்வாதியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில சோதனைகள் நேரம் இடமுண்டு என்றாலும் நீங்கள் உறுதியான மனத்துடன் இருந்து பொறுமை காத்து வருவதன் மூலம் தலைமையின் பேரன்பையும் நல்ல மதிப்பையும் பெறுவீங்க. மனதை அலைப்பாய விட்டு மற்றவங்களின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி நிலை தடுமாறுவது எதிர்காலத்தில் துன்பம் தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கிறது அவசியம். உங்களுக்கு தரப்பட்டுள்ள பணிகளை திறமையாக நிறைவேற்றுவதிலேயே உங்கள் நோக்கமெல்லாம் இருந்து வருவது அவசியம். கலைத்துறையினருக்கு அதை பற்றி பார்க்கும் பொழுது இடைத்தரகர்கள் போன்றவர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்காம நீங்கள் நேரடியாகவே முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ இடமுண்டு. பின்னணி இசைக்கலைஞர்கள், பாடலாசிரியர்கள், நடன கலைஞர்கள் போன்றோர் கூடுதலாக வாய்ப்புகளை பெற முடியும். வெளியூர் பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ள நேரம். சக கலைஞர்களுடன் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். வண்டி வாகன வசதிகள் சிலருக்கு அமையக்கூடிய சூழ்நிலை உண்டு. பயிற்சி பெற்று வரும் கலைஞர்கள் அரங்கேற்றத்தை நடத்தி மகிழ சில மாதங்கள் பொறுத்து இருக்க வேண்டாம். அடுத்தது மாணவர்களை பற்றி பார்க்கும் பொழுதே நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்லக்கூடும். இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிக்கான தேர்வுகளையும் இப்பொழுது எழுதி அதை நிறைவு செய்வீங்க. சிலர் உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஞாபகம் மறதி, உடல் சோர்வு சில நேரங்களில் ஏற்படக்கூடுமாயினும் அதற்கு இடங்கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. சுற்றுலா பயணங்கள் என எங்கேயாவது செல்ல நேரும்போது குளங்களில் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் 3-4 பாதங்கள் இதை பற்றி பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த மாதம் செய்த வேலைகள் மற்றவங்கள் செய்ததாக கூறி நல்ல பேர் எடுத்துக்கொள்வாங்க. கவனமாக இருக்கணும். வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவாங்க. உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கவனமுடன் செயல்படுவது நல்லது. வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களால் லாபம் அடைவீங்க. உடன் இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக பழகுவது நல்லது. மற்றவங்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலையில் திருப்தி உண்டாகும். பிள்ளைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டுவீங்க. அடுத்தது சதயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் கவனமாக இருக்கணும். பெரியவங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீங்க.
மனம் வந்து தெளிவடையும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவாங்க. அடுத்தது வந்து புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் வந்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுத்து சந்தோஷம் பார்ப்பீங்க. இடம் வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். அதற்கான காரியங்களையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக நினைத்திருந்த ஆன்மீக தலங்களுக்கு சென்று பலனடைவீங்க. வெளியூர் பயணங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுதே, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஜனவரி மாத ராசி பலன்கள். 2025ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.